அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்மம் ராசிக்கு 2025 செப்டம்பர் மாத பலன்களை பொது பலனாக பார்க்கலாம். இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு. இதனால உங்களோட நெருங்கி பழகியவர்கள் விலகி போயிருப்பாங்க, அல்லது கணவன் மனைவிக்குள் நல்லா போயிட்டு இருந்தது கூட பாத்தீங்கன்னாக்க சில மனக்கசப்புகளோடு சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு ஒரே வீட்டில் இருந்தா கூட கருத்து வேறுபாடோடு வாழக்கூடிய சூழ்நிலைகள் இப்ப இருந்துகிட்டு இருக்கோம். அதே போல வேலையில இடமாற்றங்கள், வேலையில விட்டுட்டு நிக்கக்கூடிய சூழ்நிலை, சில பேருக்கெல்லாம் வேலைக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும். வேலை இருக்கு ஆனா வேலை செய்ய முடியல, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனும் இருக்கும். கடனுடைய அழுத்தங்கள், கடன் பிரச்சனைகள், இப்படிதான் அந்த அஷ்டமத்து சனி கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள். இன்னொரு பக்கம் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க மற்றவங்களால விமர்சிக்கப்படுறது, பழிச்சொல், அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கடந்த காலத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த அஷ்டமத்து சனி பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஏனென்றால் உங்களுக்கு இந்த சூரியன் உங்க ராசியாதிபதி ஆட்சி பெற்று ராசியிலே இருக்கிறார், புதனும் சேர்ந்து இருக்கிறார், கேதுவும் சேர்ந்து இருக்கிறார். அந்த அடிப்படையில ஏறத்தாழ செப்டம்பர் 16ஆம் தேதி வரலும் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கார். அந்த வகையிலும் சரி. அடுத்தது 2ஆம் இடத்துக்கு போவார் சூரியன். புதனும் குடும்பஸ்தானாதிபதி செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து ஆட்சி உச்சம் பெறுறார். அதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அதாவது குடும்பம் ஸ்தானத்துல குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ஆட்சி பெறதுனால பணவரவில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும், இழுபறிகள் நீங்கும், தேடிய உறவு வரும் அப்படின்னு தான் முக்கியமா சொல்லணும். தேடிய உறவு வரும். அதாவது வாழ்க்கை துணை விட்டு பிரிந்திருக்கீங்க, ஒரு கருத்து வேறுபாடோடு இருக்கு, வழக்குகளுக்கு போகல, தோஷங்கள் இல்லை அப்படின்னாக்க உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களை நோக்கி வருவார். தேடிய உறவும் உங்களை நோக்கி வரும். ஒரு காதலனோ அல்லது காதலியோ அல்லது ஒரு கணவனோ உங்களை விட்டு பிரிந்திருக்கிறாங்க அப்படின்னாக்க உங்களோட சமரசம் செய்து கொள்ள வருவார்கள், அல்லது ஏதோ ஒரு வகையில உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. உங்க வாழ்க்கை துணைவர் சொல்றது இந்த நேரத்துல கேட்டுறது உங்களுக்கு நல்லது. அது பாசிட்டிவா இருக்கும். அதாவது மேக்சிமம் சேரக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளோடு பிரிந்தவர்களுக்கெல்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல தோஷங்கள் இருந்து, கலஸ்தர தோஷம், தாரதோஷம் இருந்து பிரிந்திருக்கீங்க, தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்றவங்க சேர முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி இருதாரம் ஆகணும் அப்படின்னாக்க அந்த இருதாரத்தை நோக்கி வாழ்க்கை போகும். ஆனாலும் ஒரு முடிவு கிடைக்கும். ஒரு புத்திசாலித்தனமா முயற்சிகள் செய்து ஒரு புத்திசாலித்தனமா முடிவுகளை எடுக்கக்கூடிய மாதம் தான். அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரிய கஷ்டங்கள் இல்லை. பணவரவு பொறுத்தவரையிலும் பணவரவில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய வாய்ப்புக்காக முயற்சி செய்வீங்க. வாழ்க்கை துணைவர் உங்க கூடவே இருக்கிறாங்க, கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறோம், பிரியல அப்படின்னா வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை தவிர்த்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அல்லது வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் போகலாம். அதுதான் நடக்கும். அப்படி இல்லைன்னா சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இன்னும் சேர முடியல, ஆனா வெளியூர்ல வேலை பார்க்கிறார் வாழ்க்கை துணைவர், நான் ஒரு பக்கம் இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அது அதாவது விலகி இருக்கும் போது பாசமும் அன்பும் இருக்கும். ஆனா ஒண்ணு சேரும் போது கொஞ்சம் கருத்து வேறுபாடு, சண்டை, வாக்குவாதங்கள்லாம் இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதே போல குழப்பங்கள் இருக்கும் உங்களுக்கு. இந்த கேது சூரியன் சேரும் போது தந்தைக்கு பாதிப்பு, தந்தைக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் வரும். தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. தந்தை வழி உறவுகளால சில பிரச்சனைகள் வரலாம் சில பேருக்கு. அது சொத்து பிரச்சனை, வீடு பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதுல இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல தீர்வு மாதத்தோட பிற்பகுதியில ஏற்படும். சூரிய பெயர்ச்சிக்கு அப்புறம் செப்டம்பர் 16க்கு பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் வந்துடும். நட்பு வீட்டுலதான் சூரியன் இருக்கு, புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்குகள்ல இருக்கீங்கன்னா அதுல ஒரு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு பணிக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தம் உங்க ஜாதகத்துல இருக்குன்னா உங்களுக்குமே ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை, அதாவது ரிசல்ட் வருதுன்னாக்க உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. மேலும் தனியார் பணிக்காக வேலை தேடக்கூடியவர்களுக்கு இத்தனை நாளா வேலைக்கு போக முடியல, அல்லது நான் ஏற்கனவே வேலையை விட்டுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறேன், சரியான வாய்ப்பு இல்லை என்பவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு அந்த பணி வாய்ப்பு கிடைக்கும்.
அதே போல ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஹார்ட் ஒர்க் இருக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா ஒரு இடமாற்றம் எல்லாம் ஏற்படும். அந்த இடமாற்றம் கொஞ்சம் பாசிட்டிவாவே தான் இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. ஒரு ஊர் மாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படும். வேற ஊர்ல போய் வேலை பார்க்கலான்ற எண்ணங்கள்லாம் வரும். வேற ஊருக்கு ட்ரை பண்ணீங்கனாலும் இருக்கிற இடத்த விட்டு அது கிடைக்கவும் செய்யும். அது நல்லாவும் இருக்கும், டென்ஷன் இல்லாம இருப்பீங்க. மாதத்தோட முதல் பகுதியில செவ்வாய் 2ஆம் பாவகத்தில் இருக்கும். உங்களுடைய 9ஆம் அதிபதி செவ்வாய் 2ஆம் பாவகத்திலிருந்து சனி பார்வையில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். சகோதர வழி உறவு நிலை சரி இருக்காது. சகோதரருடைய ஆதரவு பெருசா இருக்காது இந்த காலகட்டத்தில். அதே சமயத்துல சகோதரர்களால் கூட சொத்துக்கள் பிரச்சனைகள் வரலாம் சில பேருக்கு. மேலும் கடனுடைய அழுத்தமும் மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் இருக்கும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில கடனை வெற்றிகரமாக செலுத்தி சமாளிப்பீங்க. கொஞ்சமாவது பேமெண்ட் பண்ணி சமாளிக்கக்கூடிய மாதம். கேது பூரம் நட்சத்திரத்துல இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தீங்க. குழப்பமாவே இருக்கும். அந்த குழப்பத்தை தவிர்த்துருங்க. உங்களுக்கு விரயமாகலன்னா உங்களுடைய நெருங்கிய உறவுகள், அம்மா அப்பா பிள்ளைகள், இந்த வகையில விரயங்கள் ஆகும். அவர்களுடைய உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. அதாவது வண்டி வாகனங்கள்ல போகும்போது கூட பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தடை ஏற்படும். எங்கேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல், அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இடத்துல ஒரு வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, அல்லது நகை நட்டு வாங்குறீங்க, எதுனாலையும் ஒரு ஹையர் பர்ச்சேஸ் போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதுல கொஞ்சம் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலையும் காலகட்டத்துல உண்டு. அதனால அந்த விஷயத்துல நீங்க ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அல்ல ஒரு வெல்விஷரை கூட வச்சுக்கிட்டு வாங்குறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த குருவை பொறுத்தவரை ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் இருக்கு. 11ல குரு இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. இந்த ஆண்டு புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்குன்ட்டு ஏற்கனவே குரு பயிற்சி பலன்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்படி இல்லைனாக மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கூட அதுல சக்சஸ் உண்டு. அதே போல 11ல குரு பகவான் இருக்கும் போது பொதுவாகவே கோச்சாரத்துல நல்ல பலநீதியே கொடுக்கும். திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா திருமணத்திற்கான வரன் அமையும். இந்த பூரம் நட்சத்திரத்துக்கு மட்டும் இந்த தை மாசத்துல இருந்து அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல மகம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரத்தெல்லாம் இப்பவே கூட திருமணத்திற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தோட முதல் பகுதியிலேயே வரன் தேடுறீங்கன்னா வரன் அமையும். ஆவணி மாசத்துக்குள்ள இந்த வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த 11ஆம் பாவகத்துல குரு இருக்கிறதுனால உங்க பிள்ளைகள் வகையில சுபகாரியம் தடையா இருக்குன்னா சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைச்சு அதனால மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பிள்ளைகள் வகையில பெட்டரா இருப்பீங்க. அடுத்தது சனி 8ஆம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்று இருக்கிறதுனால வேலையில ஹார்ட் ஒர்க் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். வாக்குவாதங்களை செய்யாம இருங்க. அதே போல சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க நீங்க பழகிட்டுக்கிறீங்க, ஒரு நட்பா பழகிட்டுக்கிறீங்க. அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் வரலாம். அந்த நட்பு காதல் ஆகலாம் சில பேருக்கு. அதே போல சில பேருக்கு பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவருடன் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாம்பத்தியத்துல மகிழ்ச்சி உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். மேலும் சுக்கிரனை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு 12ல ஏறத்தாலும் செப்டம்பர் 14ஆம் தேதி வரையிலும் இருக்கு. அந்த வகையில 10க்குரியவன் 12ல இருக்கும் போது இடமாற்றங்கள் வேலையில ஏற்படும். அதே போல வேலை விஷயமா, அதாவது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. பிசினஸ் ஓரியன்டா செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த செலவு பண்ணி அதை லாபத்தை எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அப்போ கொஞ்சம் மாதத்தோட முதல் பகுதியில மட்டும்தான் உங்களுக்கு தொழில பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் நெருக்கடி இருக்கிற மாதிரி இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு செப்டம்பர் 14ஆம் தேதியிலிருந்து சிம்மத்திற்கு வந்துடும் சுக்கிரன் கேது இணைவு. அப்போ இந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னாக்க 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பார்வை இருக்கும் போது வாழ்க்கை துணை ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாயங்கள் வரும், சப்போர்ட் இருக்கும். அதே போல தொழிலிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் அல்லது வீடு மாற்றம் போன்றவை சில பேருக்கு மாதத்தோட தொடக்கத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது உங்களுக்கு நன்மையே கொடுக்கும். பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல் பகுதியில கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. மாதத்தோட பிற்பகுதியில இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கி நல்லாவே படிப்பீங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க விரும்பிய கோர்ஸ் மாதத்தோட முதல் பகுதியிலேயே செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளேயே ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க, அல்லது ஒரு விரும்பிய இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிள்ளைகளுக்கு படிப்பு மிக அற்புதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிரச்சனை கிடையாது. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் அதிபதி சுக்கிரன் கடகத்திலையும் சிம்மத்திலையும் இந்த மாதம் இருக்க போகும். அந்த வகையில அரசு பணியில் இருப்பவர்கள், அரசியல்வாதியாக இருப்பவர்கள், நிர்வாகத்தில் இருப்பவர்கள்,
அதே போல நீர் சம்பந்தமான தொழில், விவசாயம் சார்ந்த தொழில், உணவு சார்ந்த தொழில், மேலும் மருத்துவம் சார்ந்த தொழில், இந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வருமானம் வரும். இடமாற்றங்கள் கூட சில பேருக்கு ஏற்படும். அது பதவியில் மாற்றமோ இடமாற்றமோ உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். மற்றபடி கம்ப்யூட்டர், ஐடி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், என்ஜினியரிங் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் வருமானம் வரும். வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், முக்கியமா புதன் ஆட்சி பெறதுனால சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், சிறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே வரும். நிதி நிலைமை உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் சீராகும். கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. மேலும் ஆசிரியர் பணி, நிதித்துறையில் இருப்பவருங்க, நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை. கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. புதிய வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சற்று பிரிந்திருந்த சூழ்நிலைகள்லாம் மாறும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க தேடிய உறவு உங்களை தேடி வரும். அதே போல மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல தொந்தரவு பெரிதாக இல்லை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. சில தடைகள் இருக்கும். அப்பப்போ ஒரு தடை வரும், பணம் விரயமாகும் உங்களுக்கு. அதற்காக பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. கொடுக்கல் வாங்கல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயத்துல கவனமாக இருங்க. உறவுகள் விஷயத்துல பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும். அதுவும் மாதத்தோட முதல் பகுதியில, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி வரலாம். அதற்கு பிறகு சுக்கிரன் ராசிக்கு வந்த பிறகு பெரிய அளவுக்கு மன வருத்தம் இல்லை. அதே போல ஆண்களாக இருக்கீங்கன்னாக்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெண்களால கொஞ்சம் செலவுகளோ மன கஷ்டங்களோ அடையக்கூடிய வாய்ப்போ, அல்லது நீங்க பெண்களாக இருக்கீங்கன்னாக்க ஆண்களால சில மன கஷ்டம், சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் உண்டு. ஏன்னா கேது ஜென்மத்தில் இருக்கிறார். அதனால உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள், ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவால பிள்ளைகள், வாழ்க்கை துணைவர் மற்றும் தாய் தந்தை இவர்களுடைய உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அதே போல உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு கையில் வரும். அதாவது நீங்க பணம் ஒருத்தர் கொடுத்திருந்தீங்கன்னா கூட அது வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது பிசினஸ் பண்றீங்க, கடன் விட்டுறீங்க, அது வருமானம்னா கண்டிப்பா ஒரு மாதத்தோட பிற்பகுதியில. அரசு பணி அல்லது வேலையில இருப்பவர்களுக்கு மாத சம்பளம் வாங்குறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒர்க் பிரஷர் இருந்தாலும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை அமைப்பு சிறப்பாகவே இருக்கு. புதிய வேலை தேடுறீங்கன்னா புதிய தொழில் செய்யலான்ற எண்ணங்கள்லாம் வரும். அல்லது வேற வேலைக்கு போலான்ற எண்ணங்கள் வரும். புதிய இடத்துக்கு போய் வேலை பார்க்கலான்ற எண்ணங்கள் வரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இதெல்லாம் செய்தால் சாத்தியம் உண்டு, செய்யறதுக்கு சாத்தியம் உண்டு. இதனால ஆதாயங்களும் உண்டு. மேலும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. கருத்து வேறுபாடுகள் கிடையாது. பிரிந்தவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு நீங்க சென்று கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில பிரிந்து போன உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கசந்து போன காட்சிகள் உங்களை விட்டு விலகும். கவலையப்பட தேவையில்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க லக்ஷ்மி நரசிம்மரை நீங்க வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யும் போது செல்வம் வரும், செல்வாக்கு வரும், பணம் வரும், இணையான துணை கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன், இதை தொடர்ந்து கூட நீங்க செய்யலாம். எல்லா மாசமுமே லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். முக்கியமா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யறீங்கன்னா வாழ்க்கையில ஏற்றமும் நல்ல மாற்றமும் ஏற்படும். வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.